ஒருவரின் வரவை ஒட்டுமொத்த உலகமுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் அது 100 இல்லை கோடியில் ஒரு நிகழ்வுதானே. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் நிகழ்வு. சுனிதா வில்லியம்ஸ் இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை ஆவார். அமெரிக்காவின் ஒஹையோ மாகாணத்தில் பிறந்த சுனிதாவின் தந்தை இந்தியாவின் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவர். அமெரிக்க கடற்படையில் விமானியாக தனது பயணத்தை துவங்கிய இவர் யுஎஸ் நேவியில் பல்வேறு பணிகளை சிறப்பாக செய்தவர். பிறகு நாசாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பு பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு விண்வெளி வீராங்கனையாக உருவெடுத்தார் சுனிதா. அவரது பயிற்சி 1998ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள ஜான்சன் ஸ்பேஸ் சென்டரில் துவங்கியது. பின்னர் 2006ஆம் ஆண்டே ISS எனப்படும் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு பறந்தார் சுனிதா. 2007ஆம் ஆண்டு விண்வெளியில் மாரத்தானும் ஓடினார். அதுதான் முதல் மற்றும் ஒரே ஸ்பேஸ் மாரத்தான் ஆகும். இவ்வளவு புகழுக்கும் சொந்தக்காரரான சுனிதா 2024ஆம் ஆண்டு போயிங் ஸ்டார் லைனர் எனும் விண்கலத்தில் மீண்டும் விண்ணுக்கு பறந்தார். போயிங் நிறுவனம் உருவாக்கிய மனிதர்களை தாங்கிச் செல்லும் விண்கலத்தை சோதனை செய்து பார்ப்பதே இம்முறை அவரது இலக்காகும். சுனிதா விண்வெளி வீரர் பச் வில்மோர் என 9 பேர் கொண்ட குழுவினரோடு விண்ணில் பாய்ந்தது போயிங் ஸ்டார் லைனர். 8 நாட்கள் விண்வெளியில் கழித்துவிட்டு பூமி திரும்புவதே இப்பயணத்தின் முக்கிய குறிக்கோளாகும். ஆனால் விண்ணில் பாய்ந்த போயிங் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அங்கேயே சிக்கிக் கொண்டனர் குழுவினர். 8 நாட்களுக்கு மட்டுமே திட்டமிடப்பட்ட இந்த பயணம் ஏறத்தாழ 9 மாத விண்வெளி போராட்டமாகவே மாறியது. விண்ணில் சிக்கிக் கொண்ட நாட்களை பல்வேறு ஆராய்ச்சிகள் மற்றும் சோதனைகளை மேற்கொள்ள பயன்படுத்திக் கொண்டனர் சுனிதாவின் குழுவினர். பல்வேறு மீட்பு முயற்சிகளை மேற்கொண்டு வந்த போதிலும் பூமி திரும்ப முடியாமல் சிக்கி தவித்தார் சுனிதா. பல முயற்சிகளுக்கு பிறகு பிரபல தொழிலதிபர் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியாளருமான எலான் மஸ்கை நாடியது நாசா. எலான் மஸ்கும் உதவ முன்வந்தார். எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தனியார் நிறுவனமாக இருப்பினும் நாசாவுக்கு இணையாக தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கி வருகிறது. சுனிதா மற்றும் குழுவினரை மீட்க விண்ணுக்கு கிளம்பியது ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலம். வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி மையத்தை சென்றடைந்தது டிராகன். 9 மாதங்களுக்கு பிறகு விண்ணில் மனிதர்களை சந்தித்தார் சுனிதா. டிராகன் குழுவினர் திட்டமிட்டபடி சுனிதா மற்றும் சக ஆராய்ச்சியாளர்களை பூமிக்கு கொண்டு வர ஆயத்த பணிகளை துவங்கினர். டிராகனின் திட்டமும் வெற்றி பெற்றது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தின் கடற்கரையோரம் தரையிறங்கி தாய் மண்ணை தொட்டார் சுனிதா. That is none other than Sunny Williams. Big smile, big waves. She, like her other crew members, now will be assisted onto the mobility aid. சுனிதாவின் இந்த ஹோம் கம்மிங் பயணத்தை வெடிவெடித்து கொண்டாடினர் குஜராத்தில் உள்ள அவரது பூர்வீக கிராம மக்கள். ஒருவரின் வரவை உலகமே எதிர்பார்த்து கொண்டிருப்பது இது முதன்முறை அன்று. கல்பனா சாவ்லா, ஆம்ஸ்ட்ராங் என பலரும் விண்வெளி சென்றுள்ளனர். ஆனால் சுனிதாவின் இந்த 8 நாள் குறும்பயணம் 9 மாத போராட்டமான கதை வரலாற்று பக்கங்களின் அச்சிலேறும்.